ரிஷபராசி நேயர்களே, உங்களுடன் நான் கோச்சார சனி பயணிக்கும் இந்த காலகட்டத்தை பற்றி சற்று விரிவாக காணொளி மூலமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த காணொளி சற்று வித்தியாசமாக இருக்கும் என்பதால் தயவு செய்து நன்றாக படித்து புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. ரிஷபராசிக்கு கோச்சார சனி 11ஆம் வீட்டில் அமர்ந்து பார்வையாக ரிஷப லக்னத்தையும் கன்னி வீட்டையும் தனுசு வீட்டையும் பார்க்கிறது. இது ஜாதகர்களுக்கு சுருக்கும் தன்மையான சனியின் காரணமாக 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை சுருக்குவதும் லக்னத்திலே சனி பார்ப்பதால் ஜாதகர்களுக்கு ஒரு விதமான மெத்தனமான போக்கை உண்டு பண்ணுவதும் நிச்சயமாக நடக்கும். எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொள்வான் என்ற ஒரு விதமான தத்துவ மார்க்கத்தை பேசுவதற்கு கூட இந்த சனி உபயம் செய்யும். மக்களை நல்வழிப்படுத்துவது சனியின் வேலையாகும். ஆகவே ரிஷபலக்னத்தை பார்ப்பதால் ஜாதகர்களுக்கு நன்மையே தவிர தீமை அல்ல. யார் எப்படி என்று கண்டுபிடிக்கும் காலகட்டம் இது. கன்னியில் சனி பார்ப்பதால் ஜாதகர்களுக்கு 5ஆம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறலாம். 5ஆம் வீடு 11ஆம் வீடோட கனெக்ஷன் இருப்பதால், அதாவது பார்வையில் இருப்பதால் 5-11 என்பது உங்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய கணவன்மார்கள் அல்லது மனைவிமார்கள் என்று சொல்லலாம். ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமாக ஏதோ ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் சுருக்கும் தன்மையுடைய சனி 5ஆம் வீட்டை பார்வையிடுவதால் ஜாதகர்கள் தேவையான இந்த ஸ்பெகுலேஷன் என்னும் விஷயத்தில் கை வைத்தால் பயங்கரமாக சுட்டுக்கொள்வது நிச்சயமாக நடக்கும். காதல் விவகாரங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடலாம். ஆகையால் மிகுந்த எச்சரிக்கையோடு ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி காரியங்களில் செய்யாமல் இருப்பது நல்லது. மேலும் 8ஆம் வீட்டை ரிஷபராசிக்கு சனி பார்ப்பதால் ஜாதகர்களுக்கு கர்ம சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எமோஷ்னலாக ஜாதகர்கள் நடந்து கொள்வதற்கும் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிடும். ஆகையால் ஜாதகர்கள், ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக எந்த விதமான எமோஷ்னல் பாண்டிங், அதாவது உறவுகள் மூலமாக ஏற்படும் சில நிர்பந்தங்களுக்கு ஈடு கொடுக்காமல் அல்லது பேசாமல் இருந்து விட்டுவிட்டாலே நன்றாக இருக்கும். அதை விட்டு அந்த எமோஷனல் பாண்டிங்கில் போய் சிக்கிக்கொண்டால் ஜாதகரால் மீண்டு வரவே முடியாது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 8ஆம் இடம் கடனை திருப்பி கொடுக்கும் வீடாகும். ஆக பெண்மக்கள் தங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக ஜாதகர்கள் வாங்கும் கடன்களுக்கு இனிமேல் பட்டு திருப்பி கொடுப்பது என்பது கூட கடினமாக அமைந்துவிடும். மிகுந்த எச்சரிக்கையாக கையளவு பார்த்து, வரவு செலவுகளை பார்த்து, ஏற்கனவே வரவு சுருங்கப் போகிறது என்று சொல்லிவிட்டதால் அந்த விஷயத்தையும் கவனித்து அடிமேல் அடி வைத்து இந்த நவம்பர் வரை காலம் தள்ளுவது மிகவும் நல்லது. ஏற்கனவே நான் சொன்ன காணொளி மூலமாக உங்களுக்கு
இந்த கோச்சார சனி வெறும் இரண்டு நட்சத்திரங்களின் பாதங்களை உலாத்துவதால் இந்த வீடுகளில் கிரகங்கள் இருந்தால் மட்டுமே ஜாதகர்கள் மிகுந்த கவலைப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த 6:40 அல்லது 7 பாகைக்குள் எந்த கிரகமும் ஜாதகர்களுக்கு மீனத்திலோ ரிஷபத்திலோ கன்னியிலோ தனுசிலோ இல்லாமல் இருந்தால் பாட்டு பாடிக்கொண்டு ஆப்பி இன்று முதல் ஆப்பி என்று ஓடிவிடலாம். மற்றபடி 7 பாகைக்குள் இருந்தால் இந்த நவம்பர் டிசம்பர் வரை மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொண்டு தப்பித்து கொள்ள வழியையும் நான் சொல்லிவிட்டேன். இதை பார்த்து நன்றாக படித்து ஊர்ந்து கவனித்து என்ன செய்தால் இதிலிருந்து விடுதலைப்படலாம் என்று பார்த்து கொள்ளுங்கள். லக்னத்தையும் 5ஆம் வீட்டையும் ஜாதகர் பார்ப்பதால் ஏதாவது காதல் கத்திரிக்காய் என்று போய் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் கூட நல்லதுதான். அதை விட்டுவிட்டு திருப்பியும் சொல்கிறேன், எமோஷ்னல் பாண்டிங் அதுபோல் ஏதாவது போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் ஜாதகர்கள் தேவையற்ற திருமணம், தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற வம்பு வழப்புகள் இல்லாமல் இருப்பது நல்லது. 11ஆம் இடம் சிநேகிதத்தையும் சொல்லும். தவறான சிநேகிதங்கள் அல்லது உங்களை பழிவாங்குவதற்காக தயாராக இருக்கும் சில சிநேகிதங்களால் உங்களுக்கு துன்பங்கள் கூட உண்டாகலாம். எதற்கும் எச்சரிக்கை மிக அவசியமாக இருக்கிறது. லக்னத்தை சனி பார்ப்பதால் ஜாதகர்களுக்கு இந்த காலகட்டம் பெரும் சோர்வையும் பெரும் அசதியையும் ஏதாவது ஒரு விதத்தில் கொண்டு வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நோயில் இருக்கும் ஜாதகர்கள் அல்லது மருத்துவத்தை நாடிக்கொண்டிருக்கும் ஜாதகர்கள் இந்த காலகட்டத்தில் செலவும் குறைந்து மருத்துவ செலவு அதிகமாகும். மருத்துவமனைக்கு போய்விட்டு திரும்பி வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு கூட ஆளாகலாம். ஆகையால் எச்சரிக்கை அவசியம். மற்றபடி பயப்பட எதுவும் தேவையில்லை. நன்றி, வணக்கம்.